இவர் பண்ணதெல்லாம் சொன்னா நீ இவரை கொண்டே போடுவேன் ஏதோ பார்த்து அனுப்பு மட்டும்தான் என்ன பண்ணா தெரியுமா கானகம் சென்று கரடி திருப்புளை கண்ட ஏண்டா என்னடா மிருகம் பெரிய மிருகம் என்ன மிருகம் பெரிய மிருகம் என்ன மிருகம் நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன் பெரிய மிருகம் ஆனத்தில் சென்று ஆஹா கரடி சிங்கம் சிறுத்தை இந்த சொல்லக்கூடிய மிருகம் எல்லாம் வேட்டை போனால் 6 மாதம் போனா 6 மாசம் ஓட்டிக்கு போனா வேட்டைக்கு போனா நான் ஓட்டிக்கு போனா அப்படி வேட்டையாடி எங்க எடுத்து செல்ல வேண்டும் தெரியுமா? எடுத்துட்டு போலாம். நம்ம அரமணி செல்ல வேண்டும். அரமணி செல்லலாம். போகலாமா? கொண்டாடி கொண்டு கொடுக்கணுமா? டைம் ஆயிடுச்சு. அப்படி காணம் சென்று கரடி சிங்கம் திருப்புலி கண்ட பரடி பத்தி எல்லாம் புடிச்சு பட்ட புடிச்சிருக்கே என்ன மகாராஜா அப்பேற்பட்ட வேட்டையாடி இப்ப எங்க எடுத்து கொண்டு போக வேண்டாம் அந்த ஒரு பக்கம் காவடி பக்கம் போட்டு வீட்டுக்கு எடுத்து போகும்போது ஆவி போட்டு இருக்கிறது அதாவது பாத்தியா அதாவது காலத்தில் வேட்டையாடி வந்தா நான் வரும்போது மகாராஜா முடி எங்க எல்லாம் என்ன போடுற என்ன என்ன கேக்குறேன் அது இருப்பால கொடுத்தா தான் தெரியும் என்ன தெரியுது பாட்டி பாட்டியா பாட்டி கிட்ட முடியாது எந்த பாட்டி எந்த பாட்டி சரி போவா அதாவது மலையாப்பட்டவன் எங்க போயிருப்பா
இருந்தாலும் ஆடி வந்தால் வேட்டி எதுக்காக கொண்டு வந்து தோளில் இருக்க காவடியை கும்பத்து கொண்டு போவா இன்னைக்கு என்ன காரணமோ ரூபா என் காவடியே எடுத்து கொண்டு போவாங்க என்ன பண்ண காவல் போட்டு போடாமா என்னடா காரணம் என்னால தெரியல பூச்சிக்குதான் பாக்கலாம் என்னாலும் தெரியலையே அதுக்கு எழுத்து சொன்னாதான் நம்ம கண்டுபிடிப்போம் பூச்சிக்கு தண்ணி தெரியல அடியே கண்ணா ரஞ்சுதா கண்ணா ரஞ்சுதா ஐயோ ரஞ்சித்தே அப்பதான் எழுது ரஞ்சிதம் ஐயோ அம்மா என்னடா பண்ணு பையா கோட்டு வாய் மேல கோட்டு வாய் விடுறோம் கோட்டு வாய் விடுறால யாரோ கட்டி பிசிக்கிட்டாங்க சாங்க கட்டி பிசிக்கிட்டாங்க கூண்டுல டேய் ஐசல உங்களுக்கு வரல படவ பையா ஐயோ
என்ன வார்த்தை ஒரு கொண்டாடிய கட்டி விட்டு போய் 6 மாசம் மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குது நல்லா விட்டுட்டு போன பார்த்து மூஞ்சி எவத்தரா இருக்குது அழகு பார்த்துட்டு 60 பேர் களத்தை என்னடா மகாராஜா என்னன்றாரா 8 மாசம் ஆகுது வேட்டைக்கு போய் நாளைக்கு தொடக்கத்தையே வச்சா என்ன பண்ணிருப்பா மனுஷன் சோறு தின்னு போனா இல்ல வேற என்ன அப்படின்னு அவத்த கேட்டா நானே கேட்டேன் நீ விட்டுட்டு நீ ஓட்டிக்கு போனியா வேட்டைக்கு சொல்லு கல்வி அவத்துக்கு தெரியல அடிக்கிறதுக்கு பாக்குறாங்க நீ விட்டுட்டு வேட்டைக்கு காணகத்துக்கு போனதுல இருந்து நான் மூஞ்சி கூட கழுவேல எல்லாத்துக்கும் கிளம்புற பகலாது ஓடி பஞ்சாபா மூஞ்சி கலவா 16 இட்டு எப்படி நீ அடிக்குறியா என்ன நீ அடிக்கிறியான்னு எவ்வளவு அழகு பார்த்தா இந்த அழகு பாக்குற புள்ளி அடிக்க மாட்டேன் அது பாரு அப்படி நீ போனதும் யாரா ஒரு ஆளு எக்கா சுருட்டுக்கு நெருப்பு கொடுக்குறியான்னு கேந்தான் நான் என்ன பண்ண தெரியுமா யாரா பாவம் சுருட்டுக்கு தான் நெருப்பு ஆகிறாது நான் நேரம் நெருப்பு எடுத்து கொடுத்தேன் ஐயா நெருப்பே கொடுத்தப்ப அவ என்ன செய்தான் அதுக்குள்ள என்னடா உனக்கு அவ்வளோ அங்க அப்படி பதறது விட்டுட்டு போனா எனக்கு கேள்வி மேல அம்மா தாய் சண்டை மாதிரி ஒரு ஆம்பளை பிறந்தா காணங்க செல்ல வேண்டும் எல்லா வேலைக்கும் போக வேணும் இவ்வளவு கூட்டா நீங்க காவலுக்கு கிட்டாங்க ரெண்டிலும் இருந்தா வந்தா வாடகுவா நீ விட்டுட்டு போன உடனே அவர் வந்து சுருட்டுக்கு நெருப்பு கேட்டாரியா நான் நெருப்பை கொடுத்த பாவா என்னை கட்டி பிடிச்சி எப்படி கட்டி பிடிச்சான் அவ்வளோ பாமனம் இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறானே யாரும் கேட்க கூடாதா நீங்க தான் அடிக்கிறதுக்கு விட்டா தண்ணி விட்டு அடிப்பான் எப்படி இருந்தான் அடிக்காம சொல்லு ஐயா அவனை தூக்கி என்ன பண்ற சொன்னா நான் என்னமா பண்றேன் சொல்லு பண்றதை பார்த்து சொல்லி போட்டுனா எனக்கு முன்னாடி ஒன்றி என்னடி எப்படி இருந்தான் அடிக்காலம் நீ எச்சுக்கிட்டியா ஒரு நாள் நல்லா பாத்துட்டு போடி 7 மணி ஆகி போயிடும் கழுத்துல கொட்டை முதுகு மேல பட்டி தெருக்க வச்சுன்னு எப்பேற்பட்ட சூழலா அதுக்கு அந்த தெய்வலா அடே சன்னாசி ஏண்டா என் மணி பாராமல் இழுத்து விட்டு கழுத்துல கொட்டை நெத்தில அடிச்சு ஓம் பரகரா மகாதேவா என்று சொல்லி வந்தவங்க விடுவனா அப்பேற்பட்ட மனைவியே பெஞ்சாதி வார்த்தை கேட்டு வீண் பேச யாரா பெஞ்சாதி வார்த்தை கேட்டு வீண் பேசுறாங்க
அந்நாளிலே சிறிநாங்க அழிந்து விட்டது. மாதவி என்று பெண் பிறக்க மதிக்குளந்தான் கோவலனும் சித்தாருக்கு இங்கிட்டு பெண் பிறக்க சீர்குளந்தான் சாரங்கனும். அப்படி என்றால் வீண் வார்த்தை கேட்டு உன் பெண் ஜாதி வார்த்தை கேட்டு இக்கரமாயிரம் விழுந்திருப்பது. ஆமா தொடர்ந்து போர் செய்து வைக்கிறேன். அப்படியா? வீணாக வீண் வார்த்தை பெண்ஜாதி வார்த்தை கேட்டு பிளைமாசம் போக வேண்டாம். அப்படியா? கம்முன்னு போயிடுறா. இல்லடா உன்னை விடுவேடா. கழுத்து கொட்டை நெத்தியில பட்டறி கொண்டு அட துணி எடுத்து மடிச்சு வைக்கிறப்பா. ஆனால் நானும் தந்தையை வழிவிடு அண்ணா வழிவிடு என்று சொல்லி பார்த்தேன். இவர் எவரும் சொல்லி கேட்கவில்லை. கொண்டிருக்கிறேன். சொல்லி பார்த்தே கேட்கவில்லை. கட்டி பார்த்தே விடவில்லை. என்ன செய்ய வேண்டும்? நல்லது பார்ப்போம் என்று நடிக்க தருணம் செய்து கோபம் கொண்டு அதாவது எப்படி என்றால் அர்ஜுன மகாராஜன் கோபத்தோடு பேரண்டன் மேல் பானம் போடும்போது பேரண்டுக்கு தியாகப்பட்டவர். அதனால பேசி முடிச்சிடலாமா? ஏன்னா ஆளாவே முடிவு பண்றீங்க. குட்டை குட்டை முடிய வர எடுத்து வைத்த பண்ண வர அடிய வர
சொத்துக்கு நான் அழிலே குடும்பத்துக்கு நான் அழிலே சுடுக்காடு போற வரைய குடி சின்ன தான் நான் நினைச்சேன். சாமி ஜங்கவரே சின்னதா தண்ணி கூட பெரிய தண்ணியா வருது. நீ எங்க சொல்லற? பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செல்வதற்காக போய் கொண்டிருக்கிறேன். தவம் போறது தவம் வாங்கி வரத்துக்கு போற. அப்படி தவத்துக்கு போகும்போது நீ போற வழியில இப்படி ஒரு உயிரை கொஞ்சம் ஒரு மரண கேச கொஞ்சம் தீட்டு தலை மேல வச்சுட்டு போனா உனக்கு ஒன்னானப்பட்ட ஈசன் உனக்கு வரம் அளிப்பாரா? என் மன்னவரை எழுப்பி தந்துட்டு போ. நானும் எட்டாவது வனத்திலே பேரனாகப்பட்டவன் மீது கோபம் கொண்டு சண்டை போடும்போது பேரன் உயிரை எழுப்பி பேரண்டு சேரப்பட்டவர் நாதா மன்னா என் கணவன் உயிரை மீண்டும் கொடு, எனக்கு பிள்ளை வரம் கொடு, வரம் வாங்கி வா என்று சொல்லி கத்தி கதறுகிற போது அர்ஜுன மகாராஜன் ஆகப்பட்டவர் தன் தந்தையாகிய தேவேந்திரன் இருந்து பேரன் உயிரை எழுப்பி ஒன்பதாவது இந்திரனில வனம் அவங்களை போக சொல்றேன். நான் ஒண்ணு எழுப்பி விட்டால டைம் ஆயிடுச்சு.